ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைனஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் வந்து இவ்வளோ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலிஸாக வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கிரிப்டோ பார்க்கணும்னா மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். மாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம டேல பார்த்துருவோம். டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணிட்டு இப்போ ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டான். மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தா ஒரு பையிங் சைன் தான் ஆகுது மாஸ்க். இந்த காரணத்துக்கு வந்து நம்ம மாஸ்க் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் அப்படின்ற ஒன்று சொல்லியிருந்தோம். அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ இதுக்கடுத்து எனக்கு மினிமம் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. எனக்கு அடுத்தடுத்த டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணால் ஒரு 4.40 கிட்ட அது ஒரு டார்கெட்டு. ஏன்னா அது ஒரு ரவுண்ட் லெவலு. ஸோ அந்த லெவல் கிட்ட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க. ஆல்ரெடி இங்கே பை பண்ணிங்க ஹோல்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் பை பண்ணாதவங்க இந்த லெவலுக்கு கூட பை பண்ணிவிட்டு பட் ஸ்டாப் லாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தூரம் வச்சுக்க தான் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் வந்து முதல்ல குறைக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா விஇடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதல்ல மினி டேர்ம் சொல்லிடுவோம். இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ணினா பர்ஃபெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த லெவலுக்கு தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிமம் டார்கெட் கிட்ட தான் இருக்குது. பட் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற பேட்டர்னை பாருங்களாம். ஒரு நல்ல பேட்டர்ன் ஆகுது, பிரேக் அவுட் ஒரு டைம். ஸோ நம்ம மேக்ஸிமம் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 41% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பெட்டரான கிரிப்டோ தான் விஇடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் மினிமம், ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆகிடுது. இந்த கிரிப்டோ வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆகிடுது. பட் இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்லுன்னு டவுன்ஃபால் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர் கிரியேட் பண்ணிட்டு மேலே போயிருந்தால் ஜஸ்ட் சின்ன புல் பேக் எடுத்து திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணுறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இங்கே பை பண்ணுவோம். அதுமாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இது கீழே தான், இந்த லெவல் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மினிமம் டார்கெட் நம்ம இந்த லெவலுக்கு எதிர்பார்ப்போம். அந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். QTUM. இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ணுறது. பை பண்ணிவிட்டு பட் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். மினிமம் டார்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். QTM பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். QTM இது நல்ல கிரிப்டோ தான். பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லாங் டேர்ம் இருக்கும். இப்போதைக்கு ஒரு சின்ன டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RAD பார்த்தீங்கன்னா இவன் சூப்பரான ஷார்ட் டேர்மில் செம்மையாக இருக்கலாம். இந்த கிரிப்டோ வந்து நம்ம இப்போ பை பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ சின்ன ஒரு புல் பேக் கிடைக்க வாய்ப்பு கிடச்சி அந்த லெவலில் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கட்டும். பட் டார்கெட் மினிமம் டார்கெட்டுன்றது நம்ம அதையே பார்ப்போம். மோஸ்ட்லி மினிமம் இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, எவ்வளோ தூரம் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஒரு 4.1:2 நல்லாவே தெரியுது. அதாவது RSS3 முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கீழே டவுன்ஃபால் ஆச்சு, இந்த அளவுக்கு நம்ம பை பண்ணிக்கலாம். ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது RSS3க்கு. சரி, எதுக்காக RSS3 வந்து நான் டேல இவ்வளோ சொல்லிக்கிறேன்னா காரணம் வாங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களா, மார்க்கெட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ RSS3 வந்து நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் ப்ளீஸ் SXP பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் தான். பட் டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் தான் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பையிங் கிரிப்டோ. நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட்டு 2.5% வந்து ஸ்டாப் லாஸாக இருக்குது. இட்ஸ் ஓகே. டார்கெட் ஆல்மோஸ்ட் 1:2 3 தான் இருக்குது, நம்ம அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட்டு எல்லாத்தையும் ஹெட்ஜிங் பொசிஷன் மாதிரி நம்ம TU சொல்கிறோம். இது செல்லிங் தான். எப்போ வந்து இது கீழே வரணும் அப்போ வந்து நம்ம செல் பண்ணிடலாம். பட் ஸ்டாப் லாஸும் இந்த லெவல்கிட்ட தான் இருக்கணும். திரும்பி வரும்போது தான் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அது கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க. இது நம்ம லாங் டேர்ம்ன்ற மாதிரி செல்லிங் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20% வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமிங்கில் உங்களுக்கு சிக்னல்னா நம்ம பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்னல் USDT வேணாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள்.